நமஸ்காரம். கும்பராசின்னு பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் தனக்காரகன் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையத்தடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் குரு ராசியை மட்டும் பார்க்காம ராசியில் அமர்ந்த பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்து புதனையும் பார்க்கிறார். அப்போது அதிர்ஷ்டம் எண்கள் கூடுற காலகட்டம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. பண தேவைகள் பூர்த்தியாகிற காலகட்டம், அதிலும் எந்த மாற்றம் இல்லை. இது இரண்டையுமே நடக்கிற காலகட்டம் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பேச்சல் மூலயமாக நிறைய சிக்கல்களை உருவாக்குற காலகட்டம். அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரமாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக பேச்சில் நீங்கள் அதிக கவனத்தை இந்த மாதம் செலுத்தணும். ஏன்னா இனி வரப்போகிற 2 மாதங்கள் உங்களுக்கு இந்த சார்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனைகள் வரப்போகுது. ஏன்னா ஆஃப்டர் ஜூன் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கிற காலகட்டம் தான். ஏன்னா 7 சனி பாதிப்பு பெருசாக இருக்க போகிறதில்ல. அதை நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ குரு பயிற்சி பலன்களே கொடுத்துருப்போம். அப்போது இந்த ஏப்ரல் மே 2 மாதங்கள் நீங்கள் எதில் கவனமாக இருக்குன்னா உங்கள் பேச்சிலேயும் தான். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, யாருக்கும் சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட்டில் யாருக்காச்சும் நீங்கள் ஜாயின் கழுத்தில் சைன் பண்ணுறது, அதுபோக குடும்பருடன் பேசும்போது. ஏன்னா மிக முக்கியமாக ஏன் நம்ம பேச்சில் சொல்கிறேன்னா வாக்குஸ்தானத்தில் 3 அசுப கிரகங்கள், அது சனியாக இருந்தாலும் ஒரு அசுபம், சனியாகட்டும் சூரியன் செவ்வாய்னு 3 அசுப கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் பேச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நெருப்பு பொறி மாதிரி தெரிக்கும். பேசி முடிச்சதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஏன் இப்படி பேசணும், நாமளே வீணாக பேசி பிரச்சனை உள்வாங்கிட்டோமே, அமைதியாக இருந்திருந்தாவே இந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எதில் மிக முக்கியம்னா பேச்சில் தான் இந்த மாதம் மிக கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ யாருக்காச்சும் இப்போ பாதகாதிபதி திசை போயிட்டுருக்குது, அட்டமாதிபதி திசை புத்திலாம் போயிட்டுருக்குன்னா கணவன் மனைவியோட பேசும்போது, கணவனாக இருந்த மனைவிடமும் மனைவியாக இருந்த கணவனும் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தாழ்ந்து போகிறதுல தவறு இல்லை. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே சமயம் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போது வண்டி வாகனங்கள் பழுதாகும், அதற்காக செலவுகள் அதிகமாக செய்கிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்போது ஒரு வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா வண்டி ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. வாகனத்தை செக் பண்ணிவிட்டு அது சரியாக இருக்கா, ரன்னிங்கில் தான் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணிட்டு வாகனங்களில் பயணம் பண்ணுறது உத்தமம். அப்போ பேச்சுலேயும் வண்டி வாகனத்தை பயணம் பண்ணுறதுலையும் இடம் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணால் 1 2 படிச்சுட்டு அந்த இடம் கரெக்டான இடமானு பார்த்துட்டு சைன் பண்ணி அது அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்துடலாம். இதில் நீங்கள் கேர்ஃபுல் இல்லாமல் இருந்துட்டால் இனி வரக்கூடிய நல்ல மாதங்கள்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி மாதங்கள் கூட இதனால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, அப்போ என்ன செய்யணும், இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டால் போதும். எந்த பிரச்சனையிலேருந்தும் ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம்.